எல்லோருக்கும் வணக்கம். கருப்பா ஒரு இருட்டு காட்டுக்குள்ள போய் வீட்டம்மா உட்காந்துக்கிட்டு ஏங்க வந்து எங்களை கண்டுபிடிங்க அப்படின்னா யார் போய் கண்டுபிடிப்பா? நிறைய பேர் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் என்னன்னே தெரியாது. கேட்டால் நியூ ஏஜ் ட்ரேடிங் கம்பெனிஸ், நியூ ஏஜ் கான்செப்ட் கம்பெனிஸ்னு எந்தையாவது ஒன்று ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஐபிஓன்ற வரும்பொழுது நிறைய பேர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பேடிஎம் அப்படின்ற ஷேர்லாம் வந்து ஐபிஓ வரும்பொழுது அது பேமெண்ட்ஸ் பேங்க்குங்க, ஏதாவது லாபம் வரும்னு ஏதாவது ஒரு மனக்கணக்கு போட்டு எடுத்திருந்தா இன்னைக்கு நம்மளுடைய பணம் கும்பா. பேடிஎம் ஷேர்லாம் 2000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தது, கடைசியில் பார்த்தா இப்போ 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. கார் ட்ரேட் அப்படின்ற கம்பெனி அதுவும் 1500 ரூபா ரேஞ்ச் வந்தது, கீழே ஆல்மோஸ்ட் 398 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கா. இதில் இந்த ஜொமேட்டோ ஷேரும் அதே மாதிரி தான் 150 ரூபா வரைக்கும் போன கம்பெனி மறுபடி கீழே 40 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டான். 40 ரூபாயிலிருந்து இப்போ 225 வந்திருக்கா. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இந்த கம்பெனியெல்லாம் வந்து அனலிஸ்ட் மீட்டிங், இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம எதுக்கு நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் நோட் பண்ணிக்கணும். அனலிஸ்டுகளுடைய மீட்டிங் நடக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, அவங்களுடைய கம்பெனியினுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 2023 இவன் 40 ரூபா இருக்கும் பொழுதே இந்த கம்பெனி பற்றிய தகவல்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி அவங்களுடைய குவார்டர்லி அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்காக இருக்கக்கூடிய கம்பெனி ஜூன் 2023 ப்ராஃபிட் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. அதனால தான் இந்த ஜொமேட்டோ மட்டும் 40 ரூபாயிலிருந்து 225 ரூபா வந்துட்டான். இப்போ ஓலா அப்படின்ற ஒரு ஐபிஓ வருது, இதுவும் ஒரு கருட்டு குகைக்குள்ள போய் வீட்டம்மா ஒளிஞ்சுக்கிட்டு வாங்க கண்டுபிடிங்க அப்படின்னா இங்கெல்லாம் சந்தோஷமா இந்த பக்கம் போயிடுவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க நான் ஒரு லாஸ் மேக்கிங்னா அப்போ நீ என்னத்துக்கு வர்ற ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் மாட்டி விட்றக்கு வர்றியா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே கேட்டாலும் செபி அலோவ் பண்ணி இந்த இது வந்து ஐபிஓ வருது. சரி, அப்போ இந்த ஐபிஓ மூலிமா பணத்தை பொருட்டு பெரிய அளவில் கம்பெனி விஸ்தரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்லைங்க, நாங்கள்லாம் நிறைய பேர் இந்த ஷேரில் ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஷேர்களெல்லாம் மற்றவங்களுக்கு விற்று விட்றங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறியா? அது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் படித்து பார்த்துட்டு இது என்ன ஏதுன்றது புரிஞ்சுக்கணும். மற்றபடி போய் கருப்பு இருட்டுக்குள்ளே மாட்டிக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கொடுமைக்கு இந்த பிசிஜி போன்ற கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தா போன வாரத்தில் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்குகள் இதுவும் ஒன்று. இதுவே நீங்கள் நல்ல நல்ல பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு எம்ஃபாசிஸ், அசோக் லைலாண்ட், சிப்லா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வருஷத்தினுடைய உச்சத்தில் இருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சிஎஸ்எல் ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. இதில் யாராவது பெரிய அளவு முதலீடு பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக ஒரு 2.5% 1.25% இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணம் போட்டிருக்காங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயெல்லாம் லோ போன பங்கு சமீபத்தில் கூட 400 ரூபாய்க்கு லோ போனது இப்போ உச்சத்துக்கு போன வாரத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எம்ஃபாசிஸ் ஒரு நல்ல ஷேர் தான், டிவிடெண்ட் 2% கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஷேர் தான். இவன்லாம் கீழாப்பில் கடந்த 2200க்கு திடீர்னு எஃப்ஐஎஸ்டிஎஸ் எல்லாம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் சமீபத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதிலிருந்து இந்த கம்பெனி நல்லா வெகு வேகமாக மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. அதே மாதிரி அசோக் லைலாண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ கீழே இறங்கிட்டு இருந்த கம்பெனியே இல்லைப்பா நீ மேலே வான்னு சொல்லி மறுபடியும் அவனை தூக்கி மேலே குறைச்சிட்டாங்க. மறுபடியும் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் வரும். இந்த சிப்லாலாம் வந்து வேற லெவலுங்க. இந்த 2-3 வருஷமா நான் பார்த்துட்டேன், எப்பெல்லாம் இயற்கை இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு இயற்கை, அங்கிருந்து வந்து இறங்கும் பொழுது மறுபடியும் ஒரு இயற்கை போகிறான், மறுபடியும் அங்கே ஏதோ இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருது இறங்கிடுறான், மறுபடியும் இந்த கம்பெனி ஏதாவது சேல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்பொழுது அவன் மறுபடியும் ஏறிடுறான், அப்புறம் மறுபடியும் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அதில் அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இறங்கிடுறான். இப்போ என்னடான்னு பார்த்தா மறுபடியும் எடுத்து பார்த்தா இயற்கையில் இருக்கான். நண்பர்களே, போன வாரத்தில் நிறைய ஷேர் ஏறினாங்க. அதில் சில ஷேர்ஸ் எடுத்து பார்க்குறோம், அடேங்கப்பா இந்த ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் அப்படின்ற கம்பெனி 5 நாளில் 47% ஏறி இருக்கானுங்க. இந்த ஷேர்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். எம்டிஎன்எல் அவன்லாம் 30% ஏறி இருக்கான். சில ஷேர்ஸ் எல்லாம் ஏன் ஏறினானுன்னே தெரியாது. ஆனால் இந்த தைரோ கேர்லாம் வந்து ரிசல்ட் இம்பேக்ட்னால தான் ஆல்மோஸ்ட் 22% ஏறி இருக்கான். ஸோ ரிசல்ட்னால ஷேர் மார்க்கெட்டில் நல்லா மனசு குளிர ஏறின ஸ்டாக்கு இல்லை. இந்த தைரோ கேர், ஜஸ்ட் டயல் போன்ற ஷேர்கள்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 10-20% ஏறிட்டான். அந்த வகையில் இந்த தைரோ கேர் நியூஸ் வச்சு ஏறினவன் தான். இந்த எம்எம்டிசி போன வாரத்தில் 23% ஏறினாலும் கடைசி வெள்ளிக்கிழமையில் ஒரு பேட் நியூஸ், அவன் கிட்டத்தட்ட 11% இறங்கி போயிருக்கான். ஏறவே ஏறாதான்னு ஒரு காலத்தில் இந்த கொஸ்கார்பீட்டை எல்லாம் முதலீட்டாளர்கள் மன்றாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ ஏற மாட்டியாப்பா, ஏறவே மாட்டியா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா கடந்த 5 நாட்களில் மட்டும் 20% ஏறி இருக்கான்.
5 வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா அவன் தூங்கி கொண்டே இருந்தவன் தான், ஆல்மோஸ்ட் 1 வருஷம் தூங்கிட்டு இருந்தவன் தான். இருந்தாலும் கசக்குதா, இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 37% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒரே நாளில் 2% பிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பெருசாக விஷயம் இல்லை. ஆனால் 6 மாதம் கழித்து பார்த்து 50% 20% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிடிச்சிங்கன்னா நீங்களும் ட்ரேடர்களுக்கு இணையான மகத்தான ஆளுக தான். அதை ஏன் கேட்குறீங்க தம்பி, மனசெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இறக்கி போச்சு. இந்த இர்கான்லாம் வந்து போன வாரத்தில் 13% காலி, ஐஆர்எஃப்சி 11% காலி, ஜிஆர்எஸ்சி 10% காலி. என்ன காரணம்னா பட்ஜெட் ஓரியன்டாக இவங்களுக்கு எங்களை நீங்கள் கவனிக்கல அப்படின்ற மாதிரி சில செக்டர்ஸ் எல்லாம் இறங்கி போச்சு. வேற ஒன்றும் விஷயம் இல்லை நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. ஐசிஐசி பேங்க்னுடைய ரிசல்ட்டும் ஆர்இசினுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. இதில் ஆர்இசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தற்சமயத்துக்கு 2.5% ஒரு வருஷத்துக்கு இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. இந்த அறிவிப்பில் முக்கியமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரிம் டிவிடெண்ட் மறுபடியும் ஒரு ஷேருக்கு 3000 ரூபாய் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஆர்இசினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டர்லியை விட இந்த குவார்ட்டர்லியினுடைய சேல்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் அப்படின்றது பார்க்கும்பொழுது அது குறைஞ்சுதான் இருக்குது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்குது. இனி இதை ஷேர் மார்க்கெட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஐசிசி பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெட்டராக தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எங்களது இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்கு. அதே மாதிரி எங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதும் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நாங்கள் கடனுக்கு விற்று வியாபாரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக ஆகிருக்கு. அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சைடு பார்க்கும் பொழுது அவங்களும் குவார்ட்டர் அதாவது இந்த சீக்வன்ஸில் கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுடைய சேல்ஸ் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு பெட்டராக தான் காமிக்கிறான். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் இவங்க 2 பேர்த்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க வர திங்கக்கிழமை அப்படின்றது ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது. இந்த நிஃப்டி பேங்க் வந்து சராசரியாகவே ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் ஏறி இறங்கி பெரிய வால்ட்டிலிட்டியே இருக்கக்கூடிய ஆள். ஐசிசி பேங்க் ஒன்றும் சாதாரணம் இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அப்புறம் யாருப்போ அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த ஐசிசி பேங்க் பெரிய ஆள் தான். ஸோ அப்போ இந்த ஐசிசி பேங்க்னுடைய இம்பேக்ட்னால நிஃப்டி பேங்க் சமீபத்தில் சரிவடைஞ்சிட்டு இருக்கு. அந்த சரிவை தாங்கி பிடிச்சி டபக்குன்னு ஒரு 500-1000 பாயிண்ட் நிஃப்டி ஏற்றி விட்டாங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படி ஒரு ஷேர் லோவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, எப்படி மேலே போவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, மேலே போனால் எப்படி ப்ராஃபிட் வைக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஷேர் லோ ரேட்டில் இருக்குது, அங்கேருந்து திரும்புவானா அப்படின்றத நீங்கள் வந்து யோசித்து தான் பார்க்க முடியும். எதிர்காலத்தில் அது நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது. இப்போ இந்த பார்பிக் நேஷன் அப்படின்ற ஷேர் லோ ப்ரைஸில் தான் இருக்குது. அவன் மேல் நோக்கி வரணும்னா ஃபஸ்ட்டு 549 ரூபாயிலிருந்து 600 ரூபாயெல்லாம் வந்தால் அவன் நல்லா அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சந்தோஷம்தான். பட் வருவானா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த பார்பிக் நேஷன் வந்து இப்போ ஒரு லோ ரேட்டில் இருக்கான். இப்போ இந்த TV18 ப்ராட்காஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவன்லாம் நல்ல லோ ரேட்டில் தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரூபாய் இவனுடைய லோ ரேட். எதனால் இது லோ ரேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, இதுக்கு முன்னாடி 68 போயிருக்கான். அப்போ இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இவன் மறுபடியும் 68க்கு போயிடுவானா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு லோ ரேட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்படி கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நிறைய ஷேர்கள் லோ ரேட்டில் இருக்க தான் செய்யும். அதில் எவனாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா, அதில் FISDS பணம் போட்டிருக்காங்களா, அது வந்து ஃபண்டமெண்டலி ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி ப்ளஸ் இப்போ கொஞ்சம் வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது, லோ பியாக இருக்குது, அல்லது ஹை க்ரோத் கம்பெனியாக இருக்குது, ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாயெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ அடங்காத ஆட்டுக்குட்டி கசாப்பு கடைக்குள்ளே துள்ளி குதிச்சு ஓடி போனால் என்ன, இல்லை ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போனால் என்ன, எப்படியும் அதுக்கு மர்க்கையாக தான். அந்த வகையில் இந்த பார்பிக் நேஷன் அப்படின்ற நீங்கள் ஒரு ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டு அவனுடைய லாபம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அங்கே ஓம் சம்போ அப்படின்னு லாஸ் மேக்கிங்காக இருந்தால் அப்போ இவன் சப்போர்ட்டில் இருந்தால் என்ன, எதில் இருந்தால் என்ன, இதையெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். அதே மாதிரி TV18 ப்ராட்காஸ்ட் அவனுடைய லாபம் நஷ்டங்களை எடுத்து பார்க்கும்பொழுது அவன் பல்ல காட்டிட்டு எரிச்சிட்டு அன்னே ஐ ஆம் இன் லாஸ்னே அப்படின்னா அப்போ அது போன்ற கம்பெனிகளெல்லாம் எதுக்கு தேர்வு செய்யணும். ஸோ அப்போ ஒரு லோனில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எடுத்து பார்த்துட்டு அது லாபம் இருக்குது, அதில் ஏதாவது ஃபண்டமெண்டல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்து எடுத்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏப்டெக்னு ஒரு கம்பெனி, இவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ஏதோ தற்சமயத்துக்கு லாபமாக தான் இருந்துட்டு இருக்கு, அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இல்லை. ஆனால் இந்த கம்பெனி இப்போ 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி டாடா எல்க்ஸ் வந்து டாடா குரூப் ஷேராக இருந்தாலும் டிவிடெண்ட் 1% கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த ஷேர் தற்போதைக்கு என்னென்னா இயர் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இப்போ இந்த ஜனவரி தொடங்கக்கூடிய சமயத்தில் கூட 9,000 ரூபா பக்கத்தில் இருந்தான், இப்போ 7,000 ரூபா இருக்கான். ஒருவேளை இவன் திரும்பி ஏறுவானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் செலக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ஸ்டாக்குகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த மாதிரி வரிசையாக ஸ்டாக்குகளை ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு ஏதுமே ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த டாடா எல்க்ஸிலாம் வந்து ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, எஃப்ஐஎஸ் டிஎஸ் அவங்களோட குவான்டிட்டியை அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்களா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் உங்களை குழப்பி விட்டுரும். ஒரு நண்பர் டிவிஸ் லேப் வந்து 2021 வாங்கியிருக்கார், இருக்கிறதுலே உச்சாணி கும்பல வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் நஷ்டத்துக்கு புக் பண்ணல. 2 வருஷம் கழிச்சு அவருடைய வாங்கின ரேட் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் பாவம், என்ன முடிவு எடுப்பாருன்றதே ஷேர் மார்க்கெட் அவரை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஒரே ஒரு விஷயம், அவர் இங்கிருந்து இறங்குது, அவர் வாங்கின ரேட்லேருந்து ஒரு ஷேர் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரி மேலேருந்து கீழே 50% இறங்கி போச்சு, வேறு வழி இல்லை, இன்னொருக்க ஏவரேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏவரேஜ் பண்ணியிருந்தா மேபி இப்போ லாபத்துக்கு வந்துருப்பாப்புல. ஸோ அவங்கவுங்க முடிவு அவங்கவுங்க தான் எடுக்கணும். நீங்கள்லாம் பொறுத்து இதெல்லாம் வாழ்நாள் ஷேர், இந்த கம்பெனி நான் க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க, இது வாழ்நாள் ஷேராக கடந்துக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இருந்ததுன்னா அவன் ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில், டிவிஸ் லேப்லாம் டிவிடெண்ட்டும் பெருசாக இல்லை, 0.63% கொடுக்குறான்னா அதை வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட வேண்டியதான். நண்பர்களே, ஒரு நண்பர் கரெக்டான அப்சர்வேஷன் சொல்கிறார். அதாவது ஐடி இல்லாமல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாமல் நம்ம வாழ்க்கையே ஓடாது. இன்னைக்கு உலகத்தில் கோவிட் வந்த சமயத்தில் கூட எல்லாத்தினாலையும் இந்த எக்கனாமிக்கு, பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியல. பட் ஐடி தான் ராத்திரி பகலாக வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணி பல பேர்த்த காப்பாற்றினாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் 25% ஏறி இருக்கு. ஆனால் டாட்டாவுடைய டிஜிட்டல் ஃபண்டு 46% ஏறி இருக்கு. ஸோ நிறைய பேர் ஐடி செக்டர் ஒன்றும் மூவே ஆகலை அப்படின்ட்டு இருக்காங்க, ஏன்னா அதில் ப்ராஃபிட்டபிளே இல்லைன்ட்டு இருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்களா உண்மை இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் அவன் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். யூஎஸ் ஃபெட் ரேட்டு மட்டும் கட் பண்ணாங்க, உடனே பொருளாதாரத்தில் ஃப்ரீ மணி அல்லது லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் அப்படின்றது உள்ளே வரும். அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட புது ப்ராஜெக்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அது எல்லாமே ஐடிக்கு இன்கம் தான். இப்போ அவங்களுக்கு ஏஎம்சி வச்சு அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தெளிவான பார்வை தான். அடடா, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த அதானி, வில்மரு, பார்பிக்கெல்லாம் போகாதீங்க, அது பக்கத்துலேயே தலை வச்சு படுக்காதீங்க, நான் 2 வருஷமாக வாங்கி வச்சுருக்கேன், ஒரு அடி கூட நகுத்துல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த பார்பிக்கை பார்த்து ஏதோ கழுவி ஊற்றிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். மேபி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நஷ்டகரமாக இருந்து லாபத்துக்கு திரும்பினா சந்தோஷம்தான். இந்த பார்பிக் நேஷனை எதிர்காலத்தில் லாபத்துக்கு திரும்ப வாழ்த்துக்கள். எல்லாரும் கடையில் போய் திங்கணும், அப்போ தான் இவன் மேலே ஏறி வருவான். ஒரு நண்பர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரி கான்ஸ்பிரசியாக இருக்குமோ, ரீட்டைலர்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட் புல்லிஸாக இருக்குது, ஏன்னா இறங்கினா ஏறிடுறானே நம்ம மார்க்கெட்டு, அப்போ ரீட்டைலர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு அவங்க தலையில் கட்டி விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. நம்ம நாட்டில் மட்டும் அப்படி நடக்கலையே, உலகம் பூரா அமெரிக்க மார்க்கெட் முதல் கொண்டு மேல் நோக்கி ஏறிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ தான் ஒரு 2-3 வாரமாக அல்லது 2-3 நாட்களாக அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது, நம்மதுலேயும் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. ஆனால் கொடுமையை இங்கே பாருங்க, எனக்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு என் போர்ட்ஃபோலியோவில். ஆனால் ஒரு நண்பர் வந்து ஷேர் மார்க்கெட் உச்சத்திலிருந்தும் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் லாபமே இல்லை அப்படின்றாப்ல. உண்மையிலேயே மனசு வருத்தமாக தான் இருக்குது. நண்பர்களே, கடைசியாக 3 நியூஸ், அதில் ஒரு முக்கியமான நியூஸ். ஒரு நண்பருக்கு 25 ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்றார். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அவங்களுடைய அம்மா பெயரில் ஐபிஓ அப்ளை பண்ணாக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட்டில் பார்த்தேன். எனக்கெல்லாம் நாலேஜ் வந்து எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் போடுற கமெண்ட் தான். நான்லாம் 1,00,000 கமெண்ட்டுக்கு மேலே படிச்சுட்டேன் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக. அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி எந்த டேட்டாவெல்லாம் அதிகமாக கிடைக்குது, ஐபிஓ ஒருத்தர் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. யாருக்கு கிடைச்சிருக்குன்னா எங்கள் அம்மா கிடைச்சிருக்குங்க, எங்கள் அம்மா பேரில் போட்டால் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அது மாதிரி நீங்கள் வேணால் உங்கள் அம்மா பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, மறுபடியும் இன்னும் 2 பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட் குழப்பி விடுது. ஒரு நண்பருக்கு இதே மாதிரி தான் அம்பிகா காட்டன் மில்ஸ் அப்படின்றது 2 வருஷம் முன்னாடி வாங்கி அது குறைஞ்சி போய் இப்போ மறுபடியும் வாங்கின ரேட்டு வந்திருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவுக்கு வந்துட்டு, நீங்கள் மட்டுமா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரே குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி என்னென்னு கேட்டு பாருங்கள். இன்னொரு நண்பருக்கு அதே பயம்தான். அட டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் கீழே இறங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க 2 பேர்த்தினுடைய கருத்தை வச்சு நாங்கள் நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு ஷேர் வாங்குது, அப்புறம் இறங்கி போகுது, மறுபடி திரும்பி வரும்பொழுது என்னையா பண்ணுறது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தானே இப்படி ஒரு ஷேர் நான் வாங்கி கீழே இறங்கி போச்சுன்னா
50% குவான்டிட்டி கட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துக்குவேன். மேல் நோக்கி போச்சுன்னா மீதி 50 லாபத்துக்கு விற்க வேண்டியது, இல்லைன்னா கீழே போச்சுன்னா வித்த 50 மறுபடியும் கீழே போய் வாங்கி ஏவரேஜ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.